மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஸோ இன்னைக்கு நான் பேச போற டாபிக் செல்ஃப் எஸ்டீம், அதாவது சுயமதிப்பு. ஒருத்தர் தன்னை பத்தியே என்ன யோசிக்கிறாங்க, எப்படி நடத்திக்கிறாங்க அப்படின்றத நம்ம சுயமதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தர் தன்னையே எப்படி வேல்யூ பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தாங்க சுயமதிப்பு. இந்த சுயமதிப்பு அதிகமா இருந்தா என்ன ஆகும்? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு செயலை செய்றதுக்கான மோட்டிவேஷன் இல்லாட்டி ஊக்கம் வந்து அதிகமாக இருக்கும். பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கும். ஸோ சுயமதிப்பு கம்மியா இருந்தா என்ன ஆகும்? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கும். ஒரு விஷயத்த செய்றதுக்கான ஊக்கம் கம்மியாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட பேசணுமா? வேண்டாமா? நமக்கு நாமே யோசிச்சு நம்மளையே நாம செல்ஃப் ரிஜெக்ஷன் பண்ணிக்குவோம். இது என்ன ஆகும்? மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்றதுனால அது ஆங்ஸைட்டிக்குள்ளவோ, இல்ல டிப்ரஷனுக்குள்ளோ உங்கள தள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது நெகட்டிவ் தாட்ஸ அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இத எப்படி வளர்த்துக்கிறது? ஆ சின்ன சின்ன சக்சஸையும் சந்தோஷமா எடுத்துக்கிட்டு, அதுக்கு நீங்க உங்களையே ரிவார்ட் பண்ணிக்கணும். எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருக்கணும். பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். ஆ ஃபெயிலியர்ஸ பத்தி அதிகமாக யோசிக்காம, அச்சீவ்மெண்ட்ஸ பத்தி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே. ஸோ இத ஏன் வளர்த்துக்கணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த சுய மதிப்பு இல்ல செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது உங்களோட சந்தோஷமான வாழ்க்கையோட நேரடி தொடர்பு கொண்டது. ஸோ சுய மதிப்பு அதிகமாக இருக்கும்போது செல்ஃப் கான்ஃபிடன்ஸோ இல்ல மோட்டிவேஷனோ அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன வெற்றிகளையும் நீங்க சந்தோஷமா பார்க்க ஆரம்பிப்பீங்க. அது உங்களோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். ஓகே. இந்த கன்டென்ட் உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதிகமாக ஷேர் பண்ணுங்க. நான் நிர்மலா சிங்கராயர், உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.